ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இலக்கிய பேருரை. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருந்தமிழுக்கு அணி செய்த பெரியாருள் ஒருவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். அன்னாருடைய வாழ்வும் தமிழ் தொண்டுகளும் குறித்த பேருரையை இப்போது கேட்போம். வழங்குபவர் திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரி தமிழ் துறை விரிவுரையாளர் முனைவர் சி. மணிவளன் அவர்கள். தமிழுக்கு தொண்டாற்றிய சான்றோர்கள், புலவர்கள், இறையடியார்கள் காலம் காலமாக பலர் இருந்து வந்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்க சிலரது தமிழ் தொண்டு கால எல்லையை கடந்து நாலா பக்கமும் மக்கள் போற்றக்கூடியதாக விளங்குகின்றது. நாடு, இனம், மொழி, சமயம் என்னும் வரையறைகளை கடந்து தமிழ் பணி செய்த அயல் நாட்டவர்கள் உண்டு. எனினும் தமிழுக்கு பெரும் பணி செய்த உள்நாட்டவர்கள் மிக பலராவர். சைவத்தில் நாயன்மார்கள், வைணவத்தில் ஆழ்வார்கள் மற்றும் பிற தமிழ் பெரும் புலவர்கள் போன்று கிறித்தவ சான்றோர்களும் புலவர்களும் திருத்தொண்டர்களும் இறையடியார்களும் தமிழுக்கு மிக பெரும் தொண்டாற்றியுள்ளனர். மூத்த தமிழறிஞர்கள் ராபி சேதுப்பிள்ளை, மயிலை சீனி வேங்கடசாமி போன்றோர் இக்கிறித்தவர்களின் தமிழ் பணிகளை எடுத்துரைத்து நூல்கள் யாத்துள்ளனர். தமிழ் அறிவர் மது சா. விமலானந்தம் அவர்கள் கிறித்தவ தமிழ் தொண்டர்களில் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, H.A. கிருஷ்ணபிள்ளை ஆகிய மூவர் குறிப்பிடத்தக்கவர் ஆவர் என்கிறார். இம்மூவரில் காலத்தால் முற்பட்டவரும் 90 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் 120க்கும் அதிகமாக நூல்கள் எழுதி புகழ்பெற்றவருமான கவிராயர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரின் வாழ்வும் தமிழ் பணிகளும் குறித்து இன்று சிந்திப்போம். வேதநாயகரின் பிறப்பு இளமை காலம் பற்றி காணும் முன் அவரது பெயரை பற்றி சற்று காண்போம். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் தாவேசா என்று இங்கு கூறப்படுகின்றார். இவர் திருநெல்வேலியில் பிறந்தவர் எனினும் தஞ்சாவூரிலேயே தம் வாழ்வின் பெரும் பகுதியை செலவழித்ததால் தஞ்சை வேதநாயகர் ஆனார். இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களில் ஒன்று சாஸ்திரியார் என்பதாகும். அப்பட்டமும் உடன் இணைந்து இவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் என்று அழைக்கப்படுகின்றார். சாஸ்திரியாரின் தந்தை அருணாச்சலம் பிள்ளை திருநெல்வேலியில் வாழ்ந்த நல்ல பண்பாளர், தெய்வ பக்தி நிறைந்தவர், அறம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர், தமிழ் பற்றாளர். கிபி 1760ஆம் ஆண்டு தமது 25ஆம் வயதில் கிறித்தவராக மனம் மாறி திருமுழுக்கு பெற்ற பின்பு தேவசகாயம் என்ற பெயர் பெற்றார். ஞானப்பூ என்பவரை 1770இல் மணம் முடித்தார். கத்தோலிக்க கிறித்தவர்களாக வாழ்ந்த இவர்களுக்கு கிபி 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வேதநாயகர் பிறந்தார். திருமுழுக்கின் போது இவருக்கு வேத போதகம் என்று பெயரிடப்பட்டது. இப்பெயர் தம்முடைய குருவின் பெயராய் இருந்ததினால் தம் மகனை வேதநாயகம் என்று செல்லமாக அருணாச்சலம் அழைத்து வந்தார். அந்த பெயரே நிலைப்பதாயிற்று. வேதநாயகருக்கு 7 வயதான போது இவருடைய தாய் ஞானப்பூ காலமானார். அதைத் தொடர்ந்து தம் தாய் வழி பாட்டனார் வீட்டில் சில காலம் வளர்க்கப்பட்டார். விளையாட்டு பிள்ளையான இவர் படிப்பில் ஆர்வம் கொண்டபோது வயது 12. பின்னாட்களில் மறுநெறி கிறித்தவத்தை சார்ந்த கிளாரிந்தா என்பவரின் ஆலோசனைப்படி தேவசகாயம் 1785ஆம் ஆண்டு தஞ்சாவூருக்கு சென்று அங்கு மறுநெறி கிறித்தவ குரு கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் ஐயருடன் 4 மாதங்கள் தங்கி சமய நெறிகளில் தெளிவு பெற்றார். அதே ஆண்டு ஸ்வாட்ஸ் ஐயர் திருநெல்வேலி சபை விசாரணைக்கு போயிருந்த போது தேவசகாயம் பிள்ளையோடு பேசி வேதநாயகரின் விருப்பத்தையும் அறிந்து அப்பா மகன் இருவரது ஒப்புதலோடு அவரை தம்மோடு தஞ்சாவூருக்கு கூட்டி வந்தார். அங்கு தம் மாணாக்கரில் ஒருவராக வைத்து பயிற்சி கொடுத்தார். பிற்காலத்தில் தஞ்சை பகுதியை ஆண்ட சரபோஜி மன்னரும் வேதநாயகரும் சக மாணவர்களாக, நண்பர்களாக, அதற்கும் மேலாக சகோதர நிலையில் பழகி வந்தனர். ஸ்வாட்ஸ் ஐயர் வேதநாயகரின் நட்பண்புகளையும்
அறிவாற்றலையும் உற்று நோக்கி இருப்பார். எனவேதான் வேதநாயகரை தரங்கம்பாடியில் உள்ள லூத்தரன் இறையியல் கூடத்தில் உரிய பயிற்சிகளை பெற்று வர அனுப்பி வைத்தார். இறையியலுடன் வானியல், உடலியல், சமூகவியல் என்ற பல்வேறு அறிவுத்துறைகளிலும் இவர் கற்றுயர்ந்தார். திரு பவுல் அப்பாசாமி என்னும் எழுத்தாளரின் கருத்துப்படி வேதநாயகரின் தந்தை ஒரு கவிஞர். சொல்லவா வேண்டும், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தார். தாவேசாவும் கவிஞராக திகழ்ந்தார். தாய் 1 அடி பாய்ந்தால் குட்டி 10 அடி பாயும் என்பார்களே, அதுபோல தந்தையை விஞ்சிய தலை சிறந்த கவிஞராக இவர் விளங்கினார். தஞ்சைக்கு வந்த தொடக்க நாட்களில் இவர் ஒரு சமயம் ஸ்வாட்சையரிடம் சென்று தாம் படிப்பதற்கென்று புத்தகம் ஒன்று கேட்டார். ஐயர் தாவீதின் சங்கீதங்கள் என்ற புத்தகத்தின் பிரதி ஒன்றை எடுத்து வாழ்த்தி தம்முடைய கையினாலே கொடுத்ததினாலேயே இவர் கடவுளுக்கு சங்கீதக்காரனும் நீடிசை பெற்ற புலவருமாய் ஆனார் என்று இவர் மகன் நோவா ஞானாதிக்கம் தம் தந்தையின் வரலாற்றை எழுதுவதில் கூறியுள்ளார். இவர் இயற்கையாகவே பெற்றிருந்த கவித்துவமும் இளமையில் கொண்டிருந்த இறை அனுபவமும் திருவிவிலியத்தில் பெற்ற ஆழ்ந்த அறிவும் இவரது படைப்புகளில் மிளிர்கின்றன. கவிதை, உரைநடை, நாடகம், கீர்த்தனை போன்ற வடிவங்களில் இவர் 120க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி தமிழுக்கு தொண்டாற்றியுள்ளதை இவரது வரலாற்றை எழுதிய இவர் குமாரர் நோவா ஞானாதிக்கம் சாஸ்திரியார் பட்டியலிட்டு கூறுகின்றார். வேதநாயகரின் புலமை இவருக்கு புகழையும் பெருமையையும் பட்டங்களையும் கொண்டு வந்தது. இவருக்கு 19 வயதாகிற போது ஸ்வாட்சையர் இவரை வேத பள்ளிக்கூடத்திற்கு தலைமை ஆசிரியராக நியமித்தார். இவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களுக்கு திருவிவிலியத்தையும் பிற அறிவு சார்ந்த நூல்களையும் ஊக்கமுடன் கற்றுக் கொடுத்தார். ஸ்வாட்சையர் இவருடைய திறமைகளையும் இவர் மாணவர்களை நடத்துகின்ற ஒழுங்கினையும் கண்டு இனி சிறுவர் தரங்கம்பாடிக்கு சென்று கற்க அவசியமில்லை என்று கூறிவிட்டாராம். ஸ்வாட்சையர் இறப்பதற்கு முன்பே சாஸ்திரியார் சிறு புத்தகங்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். ஞானக்கும்மி, பரமநீதி புராணம், கால வித்தியாசமாலை, ஞான ஏத்தப்பாட்டு, ஆதியானந்தம் அறிவானந்தம், முன்னுரை மெய்யறிவு ஞானவழி, பராபரன் மாலை, வஸ்து நிர்ணயம், சைத்தன்ய திறவுகோல் முதலிய நூல்கள் ஸ்வாட்சையர் அறிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அருட்கவிஞர் எழுதிய நூல்கள் என்று இவர் பேரன் ஞானேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரிய பணியில் இருக்கும்போது தம்மிடம் பயிலும் மாணவர்களுக்கு தாமே நீதி நெறிகளையும் கிறித்தவ நெறிகளையும் உணர்த்தும் சூழல் வேதநாயகருக்கு ஏற்பட்டதால் அது தொடர்பாக நூல்களை எழுதினார். தஞ்சையில் பாடசாலை தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றிருந்த நாளில் அண்ணாவியார் என்று சிறப்பு நிலையில் அழைக்கப்பட்டார். முறையான பள்ளிக்கூடங்கள் இல்லாத அக்காலத்தில் மாணவர்களுக்கு தமிழ் பாடங்கள் கற்பிப்பதற்காக வேதநாயகர் சூழ்நிலையின் தேவையை உணர்ந்து பாடப்புத்தகங்கள் எழுதியுள்ளார். இவர் எழுதியவற்றுள் தமிழ் படிப்புக்கென 5 பாடநூல்கள் எழுதியிருப்பதை அறியலாம். அவை 1 அகரவரி புத்தகம், 2 ஆதியானந்தம் அறிவானந்தம், 3 முன்னுரை மெய்யறிவு ஞானவழி, 4 பராபரன் மாலை, 5 100 ஸ்லோகம் என்பன. இந்நூல்களில் அகரவரி புத்தகம் என்பது அச்சில் வராத உரைநடை நூல்களின் வரிசையில் முதலாவதாக சுட்டப்படுகின்றது. எழுத்து சொல் பற்றி கூறுவதால் இலக்கண நூலாகவும் கூறப்படும். ஆதியானந்தம் அறிவானந்தம் என்னும் இவரது நூல்கள் ஔவையாரின் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் என்னும் நூல்கள் போல விளங்கும் பொருட்டு எழுதப்பட்டிருப்பதாக இவரே தெளிவுபடுத்துகின்றார். ஆதியானந்தம் என்னும் நூல் உயிரெழுத்துக்களின் வரிசையில் கூறப்பெற்றுள்ளது. அகமற்றருள் செய், ஆண்ட பொருளறி, இனமறிந்து சேர், ஈவது அரும் செயல் என்று தொடர்கின்றது. அறிவானந்தம் என்ற நூலில் நெடிய அடிவாய்ப்பாடுகள் பண்புகளை உணர்த்தும் தொடர்களாக விளங்குகின்றன. அடிமுடிவில்லான் கடவுளதாகும் என்று தொடங்கி தன்னை அறிந்து பின்னை பேசு, நுரை ஒத்ததுவே தரையில் பவுசு என்று இந்நூல் தொடர்கின்றது. 3ஆம் தமிழ் பாடநூலாக முன்னுரை மெய்யறிவு ஞானவழி என்ற வேதநாயகரின் நூல்கள் உள்ளன. ஔவையாரின் மூதுரை, நல்வழி போன்றதாக இவை கூறப்படுகின்றன.
ஞானத்தையும் அற உணர்வையும் ஆழமாக குழந்தையின் மனத்தில் உணர்த்தும் நூல்களாக இவை உள்ளன. மனம் போல வாழ்க்கை உண்டு, மனம் நன்னிலையில் எனில் வாழ்வும் நலமாகும். இதன் பொருட்டு மனத்தை செம்மை நிலையில் வளர்த்து கொணர்தல் அவசியம். இந்த பின்னணியில் சிறுவர்களை வளர்ப்பதற்கு ஏற்றவாறே அவர்களது மனம் இருக்கும் என்ற கவிஞர், காலளவேயாகும் கப்பற் கடும் ஓட்டம், நூலளவேயாகும் நுண் சிலை, மேலே அளந்தபடியாகும் அனைத்தும் சிறுவர் வளர்ந்தபடியாகும் மனம் என்கிறார். அடுத்ததாக பராபரன் மாலை என்னும் நூல் கிபி 1794 எழுதப்பட்டது. கதிர் காம மாலை, அம்பிகை மாலை ஆகிய நூல்களுக்கு இணையாக தோற்றுவிக்கப்பட்டதாக வேதநாயகர் கூறுகின்றார். பராபரன் மாலை ஓர் இனிய தமிழ் பாமாலையாக விளங்குகின்றது. பரம்பொருளாகிய இறைவனது கருணையையும் பெருமையையும் உருக்கமாக எடுத்துரைப்பது என்று தமிழறிஞர் ராப்பி சேதுப்பிள்ளை இந்நூல் பற்றி கூறுகின்றார். தமிழ் படிப்புக்கு 5ஆம் பாடநூலாக கிபி 1815 100 ஸ்லோகம் என்ற நூலை வேதநாயகர் இயற்றியுள்ளார். இந்நூலில் பெற்றோர் ஒழுக்கம், பிள்ளைகள் ஒழுக்கம் என்னும் பகுதிகள் மிகச் சிறப்புடையனவாக அமைந்துள்ளன. மாணவர்களின் நலம் கருதி அங்கு எழுந்த தேவைகளுக்கு ஏற்ப நூல்கள் இயற்றிய அவர் உரையாசிரியராகவும் திகழ்ந்தார் என்பதற்கு அவரது முன்னுரை உரை என்னும் உரைநூல் சான்று பகருகின்றது. பண்டிகைக்கெல்லாம் பாட்டு சொன்னான், எங்கள் பள்ளிக்கூடங்களுக்கும் பாட்டு சொன்னான் என்று தமது சாஸ்திர கும்மியில் பாடநூல்கள் எழுதியதை கூறும் சாஸ்திரியார் இலக்கண நூலும் கணக்கு புத்தகமும் இயற்றினார் என்பதையும் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று அண்ணாவியார் என்று அழைக்கப்பட்ட வேதநாயகரின் கவித்துவ புலமையையும் பிரசங்க சாதுரியத்தையும் அறிந்த தஞ்சாவூர் சபையார் அவரை பெருமைப்படுத்த விரும்பி 1808 பிப்ரவரி 20 வேத சிரோமணி மகா ஞான கவி சக்கரவர்த்தி என்று பெயரிட்டு அழைத்து அதற்கு நற்சாட்சி பத்திரம் எழுதி அனைவரும் கையெழுத்திட்டு வழங்கினர். அதே 1808 மார்ச் 15 தரங்கம்பாடியில் வேதநாயகர் தமது ஞான நொண்டி நாடகத்தை அரங்கேற்ற கேட்ட தரங்கம்பாடி மக்கள் அவருக்கு சுவிசேட கவிராயர் என்ற பட்டம் வழங்கி பல்லக்கில் பட்டண பிரவேசம் செய்து நற்சாட்சி மடல் எழுதி கொடுத்து பெருமைகள் செய்தனர். சென்னையில் கிபி 1809 செப்டம்பர் 19 வேதநாயகரது 34வது வயதில் வேப்பேரி பகுதி மக்களிடையே அவர் தமது பெத்லஹேம் குறவஞ்சியை அரங்கேற்றிய போது மக்கள் பெரிதும் மனமகிழ்ந்தனர். ஞானதீப கவிராயர் என்ற பட்டம் சூட்டினர், பொன்னாடைகள் அணிவித்தனர், நற்சாட்சி பத்திரம் எழுதி கொடுத்தனர், புது பல்லக்கில் அவரை பட்டண பிரவேசம் செய்து பெருமைப்படுத்தினர். வேதநாயகர் தாம் எழுதிய பேரின்பக் காதல், சாஸ்திர கும்மி என்னும் நூல்களை கிபி 1815 திருச்சிராப்பள்ளியில் பொதுமக்கள், சான்றோர், அறிஞர் முன் அரங்கேற்றினார். 40 நாட்கள் இசைப்பாடல்களுடன் மறை உரை பொழிவுகள் செய்தார். இதன் கடைசி நாள் 1815 ஜூன் 18 இவருக்கு வேத சாஸ்திரியார் என்ற சிறப்பு பட்டம் வழங்கினர். இந்த பட்டமே இவரது பெயரோடு நிலைப்பதாயிற்று. இத்துணை பட்டங்களும் சாஸ்திரியாரின் புலமையை அறிந்து உணர்ந்து சான்றோரும் மக்களும் கொடுத்தவை. எந்த ஒரு புலவரும் இவரைப் போல் அத்துணை பட்டங்களை பெற்றிருப்பார் என்றோ அத்துணை நூல்கள் இயற்றியிருப்பார் என்றோ கூற இயலாது. இவரது பெரும் புலமையை உற்று உணர்ந்த மேனாட்டு தமிழறிஞர் ஜி.யு. போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமது நூலின் முகவுரையில், "There has been at least one real native Christian poet, Vedanayaka Sastriyar of Tanjore, whose writings should be collected and edited." இங்கு தஞ்சாவூரை சார்ந்த உண்மையான உள்நாட்டு கிறித்தவ கவிஞர் வேதநாயக சாஸ்திரியார் ஒருவராவது இருந்திருக்கின்றாரே. அவரது படைப்புகளை
கட்டாயம் சேகரித்து பதிப்பிக்க வேண்டும் என்கிறார். இவரது நூல்களுள் ஜெபமாலை, ஞானப்பத கீர்த்தனைகள், பெத்லஹேம் குறவஞ்சி, பேரின்பக் காதல், ஆரணாதிந்தம், ஞான உலா, பராபரன் மாலை, சாஸ்திர கும்மி, ஞான தச்சன் நாடகம், ஞான தாராட்டு, ஞான அந்தாதி, தியான புலம்பல், ஞான கும்மி, கல்யாண வாழ்த்துதல், பெண்டீர் விடுதூது, ஞான நொண்டி நாடகம், பராபரக் கண்ணி, ஞான ஏத்தப்பாட்டு போன்ற நூல்கள் மிகவும் போற்றப்படுபவை. வேதநாயகர் எழுதிய நூல்களுள் 40க்கும் மேற்பட்ட உரைநடை நூல்களும் உண்டு என்பது ஆய்வாளர்கள் கருத்து. குருட்டு வழி, விதிவிலக்கு ஆகியன இவரது உரைநடை நூல்களில் குறிப்பாக சொல்லப்படுவன. இவரது நூல்களில் அச்சிடப்பெற்றவை ஒரு பாதி, அச்சுக்கு வராத நூல்கள் மற்ற பாதி. இவர் 4 வகை நோக்கில் தமது இலக்கியங்களை படைத்தார் என்று எண்ண தோன்றுகின்றது. முதலாவதாக, கிறித்துவ கருத்து பிரச்சார நோக்கத்திற்காகவே ஞான நொண்டி நாடகம், சாஸ்திர கும்மி, குருட்டு வழி, விதிவிலக்கு போன்ற நூல்களை எழுதியிருப்பார் என்று கூறலாம். இவற்றுள் ஒரு நூல் பற்றி காண்போமா? பள்ளு குறவஞ்சி நாடக நூல்களைப் போலவே 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சிந்து பாடல்களாலான நொண்டி நாடக இலக்கியமும் தோன்றியது என்பர். சமய மாற்றத்தை தடுப்பதற்கு என்று உருவாக்கப்பட்ட இலக்கிய வகையாக நொண்டி நாடகம் கூறப்படுவதுண்டு. திருச்செந்தூர் நொண்டி நாடகம் போன்று வேதநாயகரின் ஞான நொண்டி நாடகம் விளங்குகின்றது. சுருங்கக்கூறின், திருடன் ஒருவன் தவறான வழிகளில் சென்று அவனுடைய தவறுக்காக மாறு கால் மாறு கை துண்டிக்கப்படுகிறான். பின்னர் இறைவனிடம் சென்று தொழுது தனது இழந்த கை கால்களை மீண்டும் பெறுவதாக அமைவதே நொண்டி நாடகம். தவறு செய்வோர் யாராயிருப்பினும் தங்கள் சமய கடவுளிடம் சென்று தவறை உணர்ந்து முறையிட்டால் பாவ மன்னிப்பு உண்டு என்பது இந்நாடக வகையில் உணர்த்தப்படும் உட்கருத்து. கிறித்தவர்களின் அடிப்படை கொள்கை அன்பில் விளைந்த பாவ மன்னிப்பே ஆகும். அதனால் நொண்டி நாடக அமைப்பு கிறித்தவ நெறி பரப்புவதற்கான ஒரு கருவியாக கொள்ளப்பெற்றது எனலாம். இரண்டாவதாக, இவர் தம் புலமையை நிலைநாட்டுவதற்காகவே நூல்கள் படைத்தார் எனலாம். திரிகூடராசப்ப கவிராயர் தமது நூல்களிலெல்லாம் இறுதியாக தமது 70 மேற்பட்ட முதிர்ந்த வயதில் தமது முதிர் புலமையை பயன்படுத்தி குற்றால குறவஞ்சியை இயற்றியதாக ஆய்வாளர்கள் கூறுவர். இந்நூலுக்கு இணையாக தமது 25வது வயதிலேயே பெத்லஹேம் குறவஞ்சியை இயற்றியதிலே சாஸ்திரியாரின் புலமை விளங்கும். முற்றுருவ நூலாக இயற்றப்பட்ட இந்நூலை பாடக் கேட்ட சரபோஜி மன்னன் பெரிதும் வியந்து மகிழ்ந்து இதை போன்று தமது கடவுளை பற்றி ஒரு குறவஞ்சியை பாடச் சொன்னதையும் அதற்கு கவிராயர் மறுத்துவிட்டதையும் இவர் புதல்வர் நோவா ஞானாதிக்கம் கூறுகின்றார். இவரது நூல்களில் மிகச் சிறந்ததாக இந்நூல் போற்றப்படுகின்றது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என்னும் குற்றால குறவஞ்சியின் சந்த ஓசை எதிரொலியை வானவர்கள் கூடி வந்து தோத்திரங்கள் படிப்பார், வன்மையுள்ள சித்தரெல்லாம் அருந்தவங்கள் பிடிப்பார் என்று பெத்லஹேம் குறவஞ்சியில் அப்படியே கேட்கலாம். இலக்கிய செறிவுள்ள பெத்லஹேம் குறவஞ்சிக்கு ஒப்பான ஓர் நாடகமாக இவரது ஆரணாதிந்த நூலையும் கூறுவர். இவரது சாஸ்திர கும்மி போன்ற நூல்கள் வழியாக மக்கள் மூட நம்பிக்கைகளை களைந்து அறிவார்ந்த நிலையில் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கும் சமுதாய விழிப்புணர்வை கொடுப்பவையாக உள்ளன. மூன்றாவதாக, புதியன படைக்க வேண்டும் என்னும் நோக்கத்திற்காக இவர் சில நூல்கள் படைத்தார் என்பர். ஞானத்தச்சன் நாடகம், ஞான உலா போன்ற நூல்கள் இவரது தனித்தன்மையை காட்டுகின்றன. கடவுளை ஞானத்தச்சனாக சாஸ்திரியார் கூறுகின்றார். இந்நூலில் உள்ள கப்பல் தமிழ் என்னும் பகுதி படித்து இன்புறத்தக்கது. ஏலேலோ ஏலலல்லா தத்தையா ஏலேலோ ஏலலல்லோ என்னும் நெய்தல் நில நாட்டுப்புற மெட்டுக்களை அங்கு காணலாம். அடுத்து ஞான உலா என்னும் நூல் உலா இலக்கிய மரபுகளை பின்பற்றாமல்
இயேசு பெருமானின் பல்வேறு சிறப்புகளை கூறும் நூலாக உள்ளது. நான்காவதாக, நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை ஏட்டிலக்கியமாக மாற்றும் நோக்கத்துடன் நூல்கள் படைத்தார் எனலாம். தாலாட்டை அடிப்படையாக கொண்டு ஞானத் தாராட்டு, திருச்சபை தாராட்டு என்பன பாடியுள்ளார். இவரது ஞான ஏத்தப்பாட்டு, கப்பல் பாட்டு, ஞான கும்மி, பிரலாப ஒப்பாரி, தியான புலம்பல் போன்ற நூல்கள் ஏட்டிலக்கிய வடிவமாக்கப்பட்ட நாட்டுப்புற இலக்கிய வகைகள் என்பது நமக்கு புலப்படும். ஏற்றம் இறைத்து வேலை செய்யும் கிறித்தவருக்கு கிறித்தவ கோட்பாடுகளை கூறுவதற்கு என்றே ஞான ஏத்தப்பாட்டை பாடினார் எனலாம். ஏற்றத்தால் நீர் இறைக்கும் பொழுது திலா சென்று வரும் எண்ணிக்கையையும் நீரின் அளவையும் மனதில் கொள்வர். 10 நெறி தந்தான், இரு கற்பலகையில் வரைந்தான், வலிமைகள் புரிந்தான், சீனா மலை அதில் இருந்தான் என்பது கவிராயரின் ஏத்த பாடல்களில் ஒன்று. தமிழக நாட்டுப்புற கலைகளில் கும்மி ஒரு சிறப்பு இடம் பெறுவது அல்லவா? திருவிழா நாட்களில் பாடி ஆடுவதற்கென்றே ஞான கும்மியை கவிராயர் பாடியுள்ளார். எருசலேம் நகரத்து பெண்கள் கும்மியடித்து பாட வந்த காட்சியை சான்றாக அவரது ஆரணாதிந்தம் நூலிலிருந்து சற்று காண்போமா? அஞ்சன வேல்விழி ஆட, குமிழ் முத்தாட, வரபரண மணியார, வடங்களாட, மஞ்சு உலவு கூந்தல் விரிந்தாட கூட, மாலை சரிந்தாட, வளை செங்கை ஆட, தஞ்சமிலா விடை ஆட, துகில் திண்டாட, தண்டை உந்த தொங்கலும் ஆட, தனம் சற்றாட, பஞ்ச வண்ண கிளியென பாடி பாடி ஆட, பரம வெறுசலை கன்னிமார் தோன்றினரே. இவ்வாறு நாட்டுப்புற இலக்கியங்களை சாஸ்திரியார் வளமைப்படுத்தி இருப்பதை காண முடிகின்றது. வேதநாயகர் தமது நூல்கள் அனைத்திலும் இறைவனை பற்றி பாடுவதை மைய கருத்தாக கொண்டிருந்தார். எனவேதான் பராபரன் அல்லாத பாட்டறியான், எம் பராபரன் அன்றி பாட்டுரையான், பராபரன் தன்னையே கொண்டாடி நிதம் பாட்டு பாடுவான் ஞான பெண்ணே என்றார். மாணிக்க வாசகரின் திருவாசகம், திருநாவுக்கரசரின் தேவாரத் திரட்டு, நம்மாழ்வாரின் திருவாய்மொழி போன்று இறைமை மனம் கமழும் இலக்கிய பூஞ்சோலை சாஸ்திரியாரின் ஜெபமாலை என்னும் நூல். நாவுக்கரசர் இறைவனை பற்றி அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று பாடி தொடர்கிறார். சாஸ்திரியாரோ ஜெபமாலையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது அன்னையும் நீ, மனையும் நீ, அருளும் நீ, பொருளும் நீ, அணிகல பொக்கடமும் நீ, அறமும் நீ, திறமும் நீ, சூட்சாதி சூட்சனி, சனமும் நீ, இனமும் நீ, சகல சாம்பிராட்சிய நீ என்று பாடுவது இறை அனுபவத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றதன்றோ? கவிராயர் தமது வாழ்வு அனுபவங்களையெல்லாம் கீர்த்தனைகள் ஆக்கினார், இலக்கிய வகை ஆக்கினார். தாம் சிறுவனாக இருந்தபோது வானில் கண்ட ஆள் உயர சிலுவை காட்சியை பாடலாக்கினார். தமது இளமை பருவத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருந்து பின் இறை அருளால் மாற்றமடைந்த உணர்வுகளை பாடியுள்ளார். இலங்கையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற தம் தந்தை தேவசகாயம் அங்கேயே இறந்தபோது மனம் நொந்து தமக்கு இனி இறைவனே எல்லாம் என்று உணர்ந்து அப்பன் நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் நீ, குருவும் நீ, அன்பன் நீ, நண்பன் நீ, என் பிராண நாயகனும் ஆண்டவனும் மீண்டவனும் நீ என பாடி மனத்தெம்பு கண்டார். தோணியில் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல புறப்பட்ட போது வடகாற்று வீசவில்லை. எனவே தோணி நகரவில்லை. சாஸ்திரியார் இறைவேண்டல் செய்து கீர்த்தனை பாடிக்கொண்டிருக்கும் போதே வடகாற்று வீசியது. தோணி ஓட்டுகின்றவன் வியப்புற்றதோடு இவரை துரிதமாக தோணியில் யாழ்ப்பாணத்து கரை கொண்டு சேர்த்தான். சாஸ்திரியாரும் அவருடன் சென்றவர்களும் இலங்கையில் இருந்தபோது அனைத்து துணிகளையும் வெளுக்க கொடுத்தனர். இரவில் திருடன் சலவை தொழிலாளியின் வீட்டில் புகுந்து
எல்லா துணிகளையும் திருடி கொண்டு போய்விட்டான். சலவை தொழிலாளி இதை வந்து தெரிவித்தபோது அவன் சொன்னது உண்மை என சாஸ்திரியார் கண்டார். ஆனால் இனி உடுத்துவதற்கு வேறு உடைகளே இல்லை. யாரிடம் போய் கேட்பது? இறை ஊழியத்திற்கு புறப்பட வேண்டுமே. அருள் செய் இறைவா என கீர்த்தனைகள் பாடி இறைவேண்டல் செய்தபோது முன்பின் தெரியாத ராமசாமியா பிள்ளை என்னும் புகையிலை குத்தகைக்காரர் வேண்டிய பணம் கொடுத்து உடைகள் வாங்கவும் உதவினாராம். வேதநாயகர் இந்த அனுபவத்தை கீர்த்தனையாக பாடினார். தம் அரிய நண்பர் சரபோஜி 1832 இறந்த போதும் பாடல் பாடினார். இவ்வாறு எங்கும் எதற்கும் எவரிடமிருந்து கவிதைகள் பொழிந்து கொண்டே இருந்தன என காணலாம். பல நூல்கள் எழுதி தமிழுக்கு தொண்டு செய்த சாஸ்திரியார் தம் இசைத்திறனால் இறைவனுக்கும் இனிய தமிழுக்கும் பணி செய்தார். வேதநாயகர் அக்கால இசை வடிவங்களின் வடிகால்களில் முதன்மையானதாக கையாளப்பட்ட கீர்த்தனை வடிவத்தை தாமும் தேர்ந்து கொண்டு தம் காலத்தவரான தியாகராச சுவாமிகளைப் போல் கீர்த்தனைகளை பாடினார். மேனாட்டு மொழிபெயர்ப்பு பாடல்களை தவிர்த்து மக்கள் தமிழ் இசையில் பாடி பரமனை துதிக்க வேண்டும் என்ற எண்ணமுடன் செயல்பட்டார். சாஸ்திரியார் ராக தாளத்தோடு கீர்த்தனைகள் பாடினார். சாஸ்திரியார் தாம் விரும்பிய கருத்து அமைவுக்கு ஏற்ப ராகங்களை தேர்ந்தெடுத்து கீர்த்தனைகள் படைத்தார். இதனால் இவர் ராகங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்திருந்தார் என அறியலாம். செஞ்சுருட்டி, ஆனந்த பைரவி, காப்பி, சங்கராபரணம் ஆகிய ராகங்களை இவர் மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். பக்தி சுவைக்காகவும் இசை ஞானம் இல்லாதவர்கள் எந்த நேரத்திலும் பாடுவதற்கு ஏதுவாகவும் இவர் ராகங்களை தேர்ந்துள்ளார். மேலும் தாலாட்டு, ஊஞ்சல் பாடல்கள் பாடுவதற்கு ஏற்ப ஆனந்த பைரவியை கையாண்டுள்ளார். பாமர மக்களின் நாட்டுப்புற பாடல்களை ஒட்டியதாகவும் இந்த ராகம் விளங்குகின்றது. சுருங்க கூறினால் மக்கள் எளிதாக பாடுவதற்கு, குழுவாக பாடுவதற்கு, கருத்தமைவு கொண்டு பாடுவதற்கு ஏற்ப வேதநாயகர் கீர்த்தனைகள் இயற்றி இசை வழி இறைப்பணியும் தமிழ்ப்பணியும் ஆற்றினார் எனலாம். இந்த அருட்கவிஞர் தமிழ் மரபு, தமிழ் இசை இவற்றில் ஆர்வம் கொண்டிருந்த காரணத்தால் இறைவன் தமிழிசையால் ஈர்க்கப்படுவான் என்பதை சபை அனைத்துக்கு ஒரு கோனை, தமிழ் இசைக்கு வருவோனை, அபயம் தந்த பெருமானை, திறமானை வாழ்த்துகிறேன் என்று பெத்லஹேம் குறவஞ்சியில் பாடுகின்றார். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து 19ஆம் நூற்றாண்டில் சிறப்பாக வாழ்ந்து சரபோஜி மன்னர் அவையில் அவைப்புலவராக திகழ்ந்து இறைப்பணியும் தமிழ்ப்பணியும் ஆற்றியவர் தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார். இவரது இலக்கிய படைப்புகள் நிலைபேறு கொண்டவை. இவரது இசை கலந்த கீர்த்தனைகள் இதயங்களை இறைவன் வழியில் சேர்ப்பவை, நெஞ்சை உருக்குபவை. இவரது நாடகங்களும் நாட்டுப்புற இலக்கியங்களும் பாடாத பாட்டாக நெஞ்சுக்குள் உறைவிடம் கொண்டு இசை மொட்டுக்களாக மலர்ந்தும் மலராமல் இதம் தருபவை. இறைவனையே தஞ்சமாக கொண்டு வாழ்ந்த வேதநாயகரது இறை உணர்வை வெளிப்படுத்தும் பாடலோடு இவ்வுரையை முடிக்க விரும்புகிறேன். பராபரன் மாலை என்னும் நூலில் நீ இருக்க, வேத நெறி இருக்க, நெஞ்சம் உற வாயிருக்க, நின்பதத்தில் வந்திருக்க, வெண்மனமும் போயிருக்க, நின் புதல்வன் புண்ணியனார் அன்பிருக்க, தாய் இருக்க, சேய்க்கு தவிப்பேன் பராபரனே என்றார். இவ்வுணர்வு நம்மில் தொடர்க, வாழ்க. வேதநாயக சாஸ்திரியின் வாழ்வும் தமிழ் தொண்டும் என்ற பேருரையை வழங்கியவர் திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரி தமிழ்துறை விரிவுரையாளர் முனைவர் சி. மணிவளன் அவர்கள்.